தமிழ்நாட்டுல முதல்ல கண் ஆபரேஷன் பண்ணது யாருங்க? அத சொல்லுங்க மக்களே. தமிழ்நாட்டுல முதல்ல கண் ஆபரேஷன் பண்ணது யாரு? அட உங்க ஊருக்காரர் தாங்க. தெரியலையா? அந்த அவளியா பேர் என்னங்க? கங்குத்தி பாவா. கங்குத்தி பாவா தான் தமிழ்நாட்டிலே முதல்ல கண் ஆபரேஷன் பண்ண அவளியா. நான் சொல்லலைங்க, உங்க ஊருக்காரவங்க தான் சொன்னாங்க. இப்ப சாயங்காலம் அசரத்துல முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போனேன். போய் அவளியா கல்ட்டியா போய் சவிக்கு மாறிக்கலாம்னு ஒருத்தட்டியா கேட்டு வரலான்னு போனேன். போன இடத்துல கங்குத்தி பாவான்னு போட்டிருந்தாங்க. என்னடா பேரு டைப்பா இருக்கேன்னு அங்க இருந்து ஆள்கிட்ட கேட்டேன், என்னங்க கங்குத்தி பாவானா என்னங்கன்னு கேட்டா அவர் ஒரு கதை சொன்னார் பாருங்க. சுபானல்லாஹ். தமிழ்நாட்டே முதல்ல கண் ஆபரேஷன் பண்ணது யாருங்கிறீங்க? இங்க பாவா தான். எப்படி? ஒளி செஞ்சிட்டு இருக்கும் போது கண்ணு இருக்கு இல்லையா, அதை கழட்டிடுவாங்களாம். கழட்டி என்ன செய்வாங்க? கழுவிடுவாங்க. எதங்க? பேனாவில் இல்லைங்க, எதை? கண்ணை கழட்டிடுவாங்களாம். கண்ணை கழட்டி கழுவிடுவாங்களாம். அது சுடுதல கழுவுனாங்களோ பச்சை தண்ணில கழுவுனாங்களோ தெரியல. நம்ம கொடிக்காப்பாளையம் பக்கத்துல ஒரு அவளியா குடலையே கழுவி இருக்கிறாரு. அப்புறம் கண்ணு ஒரு பெரிய மேட்டரா. அவர் பேர் என்னங்க? குடல் கழுவி அவளியாவா? அது என்னமோ அவளியாக்கெல்லாம் என் குடலை கழுவுறாங்க, கண்ணை கழுவுறாங்க, கண்ணு சுத்தமாக கழுவுனாங்களா. சரி, என்னத்து கழுவுனாங்களோ சரி. கண்ணை கழட்டி கழுவிடுவாங்களாம். கழுவிட்டு என்ன செய்வாங்க? மறுபடியும் என்ன செய்வாங்க? மாட்டிடுவாங்களாம். அப்ப யாரை ஏமாத்திருக்கு இந்த கதை சொல்றீங்க? இப்படி அவுளியாக்களின் பெயரால் பொய்களை சொன்னால்தான் மக்கள் வருவான், காசு போடுவான், ஏமாறுவாங்க. அவருடைய பிச்சை காசுக்காகத்தானே இந்த பொய்கள் எல்லாம். அட நெசமா ஒரு அவுளியா கூட்டுவாங்க. இந்த மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க, அங்க உட்கார்ந்துகிட்டவங்க அவுளியாவை. நான் சொல்லுகிறேன், உங்கள் அவுளியாக்களுக்கு எந்த பவரும் இல்லை, எந்த ஆற்றலும் கிடையாதுன்னு சொல்றேன். அது அவர்களுக்கு ஆற்றல் இருப்பது நிஜமானால் அட இந்த மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. வந்து ஆஃப் பண்ண கூடாது, நீங்க ஆஃப் பண்ண கூடாது. உங்க அவுளியாவை வச்சு அவர் பவர்ல ஆஃப் பண்ணுங்களேன். கரண்ட் எல்லாம் போக கூடாது. கரண்ட் இருக்கணும், மைக் ஆஃப் ஆகணும் தானா. கரண்ட் போச்சுன்னா கவர்மெண்ட் போடுங்க அர்த்தம். உங்க அவுளியால ஒண்ணும் செய்யல. நான் சொல்ற விளங்குதா? ஆனா அவுளியாக்களுக்கு ஆற்றல் இருப்பது நிஜமானால் கண்ணு முன்னாடி ஒண்ணு செஞ்சு காட்ட சொல்லுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், அது என்ன செத்து போனதுக்கு அப்புறமே புற அவுளியா வர்றாங்க. மூத்தா போனதுக்கு அப்புறம் இவர் அவுளியா, அவர் அவுளியா. அவர் என்ன பண்ணார்? குடலை கழுவுனார். இவர் என்ன பண்ணார்? கண்ணை கழட்டி கழுவுனார். அவர் என்ன பண்ணார்? ஒரு ஸ்டெப்ல அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டார். சரி இருக்கட்டும்பா, உசுரோட இருக்க ஒரு அவுளியா கூட்டிட்டு வாங்க. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு அவுளியாவை கூட்டிட்டு வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இஸ்லாம் என்பது பகுத்தறிவு மார்க்கம். பகுத்தறிவுக்கு முரணான முட்டாள்தனமான கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் சொல்லி பரப்பி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அசிங்கப்படுத்தாதீர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள். அது தவறு என்று சொல்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்.